திரு ரவிக்குமார், நீங்க பேசியிருந்தீங்க இணைப்பு துண்டிக்கப்பட்டது. எவ்வளவு தூரம் பாதிப்பு இருக்கு? இன்னும் பல கிராமங்களை சென்றடைய முடியவில்லை, சாலை துண்டிப்பு இருக்கு அப்படின்றாங்க. நிவாரணப் பணிகள் எப்படி போகுது? அதுக்கான சவால் என்னவா இருக்கு? இல்லை, ஒரு 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள் சுற்றிலுமாக தண்ணிக்குள்ளார மூழ்கி இருக்கு. அது குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்த மழை, அந்த தண்ணீர் முழுக்க சாத்தனூருக்கு சாத்தனூர் டேம்ல இருந்து அது திறந்து விடப்பட்டு நேற்று இரவுக்கு பிறகு விழுப்புரத்தில் பல இடங்களில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. விழுப்புரம் நகரம், அதே போல் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பல கிராமங்கள் அதில் மூழ்கி போனது. அதில் தான் அந்த நெடுஞ்சாலை துண்டிக்கப்பட்டது. இது எல்லாமே அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தான். அது இங்கே பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அல்ல. மேலே திருவண்ணாமலை மற்ற மாவட்டங்களில் பெய்கிற மழை நீர் இங்கே வரும்போது அதனால் இந்த பாதிப்பு இன்றைக்கு ஏற்படுகிறது. இது எல்லாமே நேற்று நள்ளிரவிலிருந்து தான் ஆரம்பித்து இன்னைக்கு பிற்பகல் வரைக்கும் கூட திடீரென்று பல இடங்களில் உடைப்பு ஏற்படுது. இது விழுப்புரம் மாவட்டம் பல ஏரிகளை கொண்ட மாவட்டம். ஏரிகள் எல்லா இடத்திலுமே உடைப்பு. அதன் காரணமாக தான் விழுப்புரம் நகரம், திண்டிவனம் நகரம், அதுபோல விக்கிரவாண்டி பகுதி இது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது அதுக்குனால ஏற்பட்டது தான். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே ஒரு 119 கிராமங்கள் மூழ்கி இருக்கிறதாக காலையில் கிடைத்த செய்தி. அதற்கு பிறகு இன்னும் புதிதாக தகவல்கள் திரட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல இடங்களில் மக்கள் சிக்கி தவிக்கிறார்கள். 3 நாட்களாக மின்சாரமும் இல்லை. அவர்களை இன்னும் பல கிராமங்களை இன்னும் பேரிடர் மீட்பு படை கூட எட்ட முடியவில்லை. அரங்கண்டநல்லூர் முழுக்க துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனால விழுப்புரம் மாவட்டத்துடைய பெரும் பகுதி இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கான ஒரு மழை வெள்ளம், இந்த பாதிப்பு என்பது கடந்த 50 ஆண்டுகளில் யாருமே பார்த்ததில்லை என்பதை தான் இங்கே சொல்கிறார்கள். திரு சுந்தரராஜன் அவர்கள் சொன்னது அந்த பெட்டிங் பத்தி சொன்னாரு. இன்னும் கூடுதலாக நான் ஒன்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ், ப்ரிப்பேர்ட்னஸ் நமக்கு தேவை. வெறும் அரசாங்கம் மட்டுமே, அதிகாரிகள் மட்டுமே இதை கையாண்டு விட முடியாது. ஏதோ அவங்க பொறுப்புங்கிற மாதிரி நம்ம இதை போட்டுட்டு போக முடியாது. இது எல்லாருக்குமே ஒரு கூட்டு பொறுப்பு என்கிற ஒரு உணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்போதான் இந்த மாதிரியான கிரைசிஸை மேனேஜ் பண்ண முடியும். இன்னொன்னு, இது ஒரு சீஸ்மிக் ஜோன், இது இன்னும் அதிகமான ஆபத்து கொண்ட சீஸ்மிக் பகுதியாக இதை மாறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பல பகுதிகள் இது மாதிரி 3வது கட்டத்துக்கு போயிருக்கு என்பதையெல்லாம் 2000 சொல்லப்பட்ட அந்த தகவல்கள் வெளிப்படுத்தின. எனவே அதை பற்றிய ஒரு அறிவையும் புரிதலையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டியது, விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதும் இன்னைக்கு தேவையாக இருக்கு என்று நான் கருதுகிறேன். இப்போ அங்கே மின்சாரம் 3 நாட்களாக இல்லைன்னா மாற்று ஏற்பாடு என்ன செய்யப்படுது? குடிநீர் கூட கிடைச்சிடலாம். ஆனால் மின்சாரம் ரொம்ப தேவையாக இருக்கும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஜெனரேட்டர்களை அங்கே ப்ரொவைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது போட் மூலமாக அவங்களுக்கு நிவாரணங்களை சேர்ப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கான முயற்சிகள் ஏதாவது நடக்கிறதா? இல்லை, மீட்பு மையங்கள் முன்பே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. அது குறிப்பாக பள்ளிகள், அது மாதிரி பொதுவான கட்டிடங்கள், இது மாதிரி மீட்பு மையங்கள், ஏற்கனவே இருக்கிற சமுதாய கூடங்கள், இதெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் மக்கள் அதை நோக்கி வரவில்லை. பெரும்பகுதியான இடத்துல வரல. அங்கதான் நீங்கள் இப்படியான ஒரு ஜெனரேட்டர் மூலமாக மின்சாரத்தை கொடுக்க முடியும். ஒட்டுமொத்தமான கிராமத்துக்கும் ஜெனரேட்டர் மூலமாக நம்ம கொடுக்க முடியாது. ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் தர முடியாது. கஜா புயல் நேரத்தில் கிடைத்த அனுபவங்கள் இருந்து தான் நம்ம பேசுறோம். ஏன்னா அவங்களுக்கு தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்படும் போது ஒரு பதற்றம் உருவாகும். அந்த பதற்றத்தை தணிப்பதற்கு குறைந்தபட்சமா அதுக்கான சார்ஜிங் பாயிண்ட், அதுக்கு இப்போ அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அலுவலகத்துக்கான குறைந்தபட்சமா ஏற்பாடுகள் அப்படி செய்யறதுங்கிறது ஓரளவுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எல்லோருக்குமான மின்சாரத்தை கொடுக்குங்கிறது சாத்தியமில்லை. ஆனால் கிராமத்தில் இந்த குறைந்தபட்சமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு என்ன நடவடிக்கைகள் அப்படிங்கிறதான் கேட்டேன். அதற்கான ஏற்பாடுகள் ஜெனரேட்டர் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொலைத்தொடர்பை பொறுத்த அளவில் ஒட்டுமொத்தமாக சிக்னலே காலி, அங்கே கிடைக்கவே இல்லை. கடந்த 2 நாட்களாக நாங்கள் வெளியிலிருந்து தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளவும் முடியல, நாங்களும் யாருக்கும் ஃபோன் பண்ணவே முடியல. மொபைல் சர்வீஸ் எல்லாமே சுத்தமாக செயல்படாத நிலை தான் இருக்குது. இன்றைக்கு கூட அதே நிலை தான். பிஎஸ்என்எல் இருந்தாலும் ஜியோவாக இருந்தாலும் ஏர்டெல் மட்டும்தான் சில இடங்களில் அவைலபிளாக இருக்குது. எனவே இன்னமும் தொலைத்தொடர்பு வசதிகள் அங்கே சரி செய்யப்படவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பல இடங்களில் அந்த தொலைத்தொடர்பு கோபுரங்கள்லாம் சரிந்திருக்கு, சேதமடைந்திருக்கு.
எனவே அதெல்லாம் சரி செய்தால் தான் இது எட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் அரசாங்கத்துடைய ப்ரிப்பேர்ட்னஸோ அல்லது அவங்களுடைய செயல்பாடு பொறுத்த அளவில் டெப்டி சிஎம் நேற்று வந்தாலும் இன்னைக்கு சிஎம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மூத்த அமைச்சர்கள் இங்கே வந்து கேம்ப் பண்ணியிருக்காங்க. எல்லா அதிகாரிகளும் பெரும்பாலான மூத்த அதிகாரிகள் இங்கே வந்திருக்காங்க. எல்லா விதத்திலையும் வெகு வேகமாக மீட்பு பணிகள் இன்னைக்கு செய்யப்படுகிறது. மூத்த IAS அதிகாரிகள் அதை வந்து மேற்பார்வையில் அந்த பணிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பாக, அதாவது ஒரு SOS வந்ததுன்னா, ஒரு கால் வந்து ஒரு கிராமத்திலிருந்து வந்ததுன்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் வந்து அங்க ரீச் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆனா கால் செய்ய முடியுதாங்கிறத கேள்வி. நீங்களே சொன்னீங்க நெட்வொர்க்லாம் இல்லைன்னீங்க. அப்போ எவ்வளவு பேர் நம்ம ரீச் பண்றோங்கிறது தெரியல. ஏன்னா நான் கஜா புயல் அனுபவத்திலேருந்து சொல்றேன். அந்த காலகட்டங்களில் 2-3 நாட்களுக்கு வந்து யாரும் போய் ரீச் பண்ண முடியல. அதிகாரிகளுக்கும் அங்கே பாதிப்பு என்னன்னு தெரிய முடியாத ஒரு இடமா இருந்தது. அதுக்கு பிறகு ஊடகங்கள் போய் நாம் களத்துக்கு போன பிறகு தான் சில தொடர்புகள் எடுக்க முடிஞ்சிச்சு. அதனால இப்போ அது மாதிரியான நிலை இருக்கிறதா, இல்லை ஓரளவுக்கு அவங்க அணுகக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களா அப்படிங்கிறது கேட்குறேன். அந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு விதத்துல வந்து ரீச் பண்றவங்க இவங்க தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா பயங்கரமா டீமை வந்து நல்ல பிரிச்சு போட்டிருக்காங்க. தாசில்தார்ல இருந்து BOல இருந்து எல்லாமே நெட்வொர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்துடுதுன்னா உடனே வந்து அந்த மீட்பு படை வந்து அங்க போகுது. எனவே இப்போ கூட நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாக காரப்பட்டுங்கிற கிராமம் வந்து துண்டிக்கப்பட்டிருந்தா உடனே நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கூடுதல் ஆட்சியர்கிட்டையும் சொன்னேன். அவங்க உடனே அங்கிருந்து அதை அனுப்புறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கு. ஆனாலும் கூட மக்கள் ரீச் பண்ண முடியாத இடங்களும் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. குறிப்பாக பீசாத்தனூர் இடத்துல 2 பேர் உயிரிழந்து அந்த சடலங்கள் இன்னும் அப்புறப்படுத்தப்படாமல் இருக்குது. அவங்க வந்து விபத்துல உயிரிழக்கல, இயற்கை மரணம் தான். ஆனாலும் அவங்கள வெளியில கொண்டு போக முடியாத அளவுக்கு அந்த கிராமம் சூழ்ந்து மழை நீரால் சூழப்பட்டிருக்கிறது. அதையும் நான் மாவட்ட ஆட்சியிடத்தில் தெரிவித்திருக்கிறேன். இப்படியான இடர்பாடுகள் அங்கங்கே இருந்து கொண்டுதான் இருக்கு. பேசலாம் திரு ரவிக்குமார். நீங்க திருவண்ணாமலை அதிக குறிப்பிட்டீங்க. சொல்லுமா சாத்தனூர் அணையிலிருந்து வரக்கூடிய உபரி நீர் அப்படிங்கிறது தான் பெரிய சிக்கலா மாறி இருக்கு. அதனுடைய இப்போ வந்து அந்த தண்ணீருடைய அளவு குறைந்திருக்கிறது. அதனால கொஞ்சம் அந்த இங்க தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீருடைய அளவும் குறையலாம். இன்னும் 10 நாட்களில் கார்த்திகை தீபம் வரக்கூடிய ஒரு சூழலில் அந்த மலையினுடைய பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்களும் கூட ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாகவும் இருக்குது. அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி திரு பாபு முருகேல்கிட்ட பேசிட்டு நான் உங்கள்கிட்ட நிறைய வரேன். ஏன்னா எல்லாத்துக்குமான பதில் சொல்லலாம். எப்படி பார்க்குறீங்க இந்த பாதிப்புகள்? அதில் நீங்கள் உங்கள் கட்சி களத்தில் இருக்குது, அரசினுடைய செயல்பாடுகள், இதை எப்படி பார்க்குறீங்க? முதலில் நான் சார்ந்திருக்கிற இந்த என்னுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு 7 இன்னுயிரை நாங்கள் இந்த இயற்கை பேரிடரில் எழுந்திருக்கிறோம். அந்த இழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் எங்களுடைய பொதுச் செயலாளர் சார்பிலேயும் ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய ஆன்மா இறைவன் திருவடியில் நிழலாற வேண்டும் என்றும் வேண்டுகிறேன். அதற்கு முன்பாக நம்முடைய தலைப்பு வீசி அடித்த வெஞ்சால் புயல் சரியானது. அதற்கு பிறகு வெள்ளத்தில் மிதக்கும் வட மாவட்டங்கள் அதுவும் சரியானது. விமர்சிக்கும் எதிர்க்கட்சியினுடைய வேலை அதுதான். களத்தில் முதலமைச்சர் இருக்கிறார். ஆனால் அவருக்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவரும் களத்தில் சென்றிருக்கிறார்.